சேனல். வாங்க இன்னைக்கு லோனோஸ் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு பிஆர் போட்டோம், அதுக்கு முன்னாடி சிஎஸ் ரேங்கில் போட்டோம். இப்போ லோனோஸ் போடுவோம். மறக்காம வாங்க மேட்ச் உள்ள போயிடலாம். ஸ்டார்ட். இதை மறக்காம சொல்கிறேனே வச்சுக்கோங்க. ஐ எம் ஏ ப்ரோ பிளேயர். பாருங்க கைஸ், ஒவ்வொரு அடியும் மண்டடியும். இப்போ தான் கைஸ் என் ஃப்ரெண்டு கூட ரூம் மேட்ச் முடிச்சுட்டு வந்தேன். என்ன கைஸ் ஆப்போனண்ட்டை காணும். அரே பாய், எனக்கு இந்த மாதிரி வெற்றியே வேண்டாம் பாய். இருக்கான். அரே பாய், வாட் ஹெட் ஷாட். சூப்பர் பாய். ஐ எம் ஏ ப்ரோ பிளேயர். இல்லை கைஸ், நான் ஸ்ட்ரைட்டாக கவர் எடுக்காமலே வந்தான். ஸோ அதனால் மண்டே இப்போ வந்து மண்டே இப்போ வந்து அங்கே நிற்கிறான் பாய். அப்செட் பண்ணுவோமா? சரி கைஸ், அப்செட் பண்ணுவோம். ஐயோயோ, என்ன பண்ணுறது, வீடியோ வேறு எடுக்கணுமே. பரவாயில்ல கைஸ், எவ்வளோ நேரம் ஆகட்டும். பையன் நம்மளை ஃப்ரெண்டு ஏட்ட ஆரம்பிச்சிட்டான். பாய் என்ன பாய் எடுத்துருவாங்க பாரு பாய், நான் ஹீரோயிக் பிளேயர் பாய். என்னைய பற்றி இப்படி பண்ணுறேன். சோனுவில் போய் சாவு பாய், ப்ளீஸ் பாய். பாய் 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 ப்ளீஸ் பாய். நீ ப்ரோ பிளேயர் பாய், போ பாய். நீ வேற என்கிட்ட தெரியாதனமா ஃப்ரெண்டு கிட்ட போய் பண்ணிட்டு பாய் நான் அடிக்கிறது. அரே சரி விடுங்க. தம்பி நம்மளை குத்து வரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை அடிச்சாருன்னா வெறி கூட அடிக்க ஆரம்பிச்சுனா பாய். எங்கே போய் போகிறேன்? நண்பன் அடா, உயிர் நண்பன் அடா. வாட் இஸ் சரி கைஸ், அவனை அடிக்கவும் மனசு வரல. அவனாவும் போய் செத்துறான். சரி விடுங்க, நம்ம நண்பனா போயிட்டேன். என்ன கைஸ் கன்னு பார்க்கலாம். ஒட்டுன்னு அடிச்சிருக்கோம். என்ன கைஸ் குத்திடுவோமா? எங்க போற பேசுறவனை கேட்க நம்ம என்கிட்ட ப்ரோ என்ன போய் சொல்கிறேன்? ஓ பாய், பாய் ஓடி உனக்கு ஓரம் இருக்கு ப்ரோ. ப்ரோ ப்ரோ நாங்களே மட்டும் போடுவோம் ப்ரோ. நண்பா போயிட்டு வா நண்பா, ஜோனில் போ நண்பா. எனக்கு சாப்பிட எதிர்பார்த்தியா? வாய்ப்பு நண்பா, சாரி நண்பா, மன்னிச்சுக்க. கரெக்டாக நண்பா. நண்பா என்ன போனாலும் என் நண்பன் என்ன வீட்டுக்கு என்ன ஒரு மனுஷன். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் அடிக்கக்கூடாது. நண்பர்கள் இந்த ஒரு கேம் ஒரு நண்பனா? நண்பா நண்பா வாழம்பா அமௌண்ட் போட்டு சரியாக என்ன பாய் இந்த அமௌண்ட்லாம் போடுறீங்க? என்கிட்ட அமௌண்ட் கலெக்ஷன் பாய். என் பழைய ஐடி டாப்அப் ஐடியை ஒருத்தன் வச்சுருக்கான் பாய். அவன் என் ஃப்ரெண்டு தான் பாய். அவன்கிட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கணும் பாய். அது ஒரு இந்த பாட் ஐடியில் தான் பாய். ஆமாம், இவனுக்கு தான் நான் சொல்கிறது கேட்கல. அப்படியே நான் சொல்லிட்டு கிடக்குறேன். பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாம் பாட் ஐடின்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்காங்க. என்கிட்ட ஒரு ப்ரோ ஐடி ஒன்று இருக்குது, அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐடி இப்போ என் அம்மாட்ட இருக்குது. ஸோ அதனால் அதில் வீடியோ போடுறதில்ல. ஒரு 6 மாதம் கழிச்சு அதில் வீடியோ போடுறேன்.
வீடியோ போடுறதுக்கு உங்கள் யூஎஸ்ஏ இது கமெண்ட் சொல்லுங்க. நான் ஒரு 3 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். அந்த ஐடி வரட்டும், ஒரு 6 மாதம் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து வச்சுருந்தாரு. அவர் ஐடி வந்து பேங்க் ஆன மாதிரி ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு என் ஐடியா கேட்டிருந்தாரு, கொடுத்தேன். அவர் என்ன கொடுக்கல பார்த்து கொடுத்துருவாரு. சோன் சிங்காது நான் சொன்னதை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என் பழைய ஐடி வந்ததுக்கப்புறம் கிவ் பண்ணுறேன். ஓகே, யாரும் கிஃப்ட் பண்ணலேருந்து பண்ணல, நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் தப்பு பண்ணல. ஏன்னா சார் அதுதான் பண்ணி வச்சுருக்கேன், டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பண்ணுறேன். அதை நான் இது சொன்னால் எப்படியாவது தான் விளாடுவேன். மனுஷையா, நல்ல மனுஷையா. போயிட்டு சுவங்காக வெயிட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது? வெளியே போகாது, அது சாப்பிடாது. பாய் வெளியே ஓ பாய் ஓ பாய் பாய் ப்ரோ. ஏன் ப்ரோ ப்ரோ ப்ரோ